பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 6:6. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளைப் பார்த்து ஞானத்தைக் கற்றுக்கொள் என்று கற்றுத்தருகிறது. சோம்பேறியாய் நாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வேதாகம் நமக்கு கற்றுத்தருகிறது. எறும்பானது அநேக இதை சேர்த்து வைக்கும். அதனுடைய வழிகள் அது போச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் வெயில் காலத்தில் அநேக எறும்புகள் ஆகாரத்தை சேர்த்து வைக்குமா. மழை காலத்தில் அதை தனக்கு பிரயோஜனமாக வச்சுக்கிடுமா. ஒரு நாள் குருவி இருந்துச்சான். ஒரு கிளியோ குருவியோ தான், சரிங்களா. அப்போது இந்த எறும்பை பார்த்து அநேக நாள் கிண்டல் பண்ணிச்சான். என்ன தினமும் சாப்பாடை நீ சேர்த்து தினமும் நீ பார்க்குற சாப்பாடை நீ சாப்பிட்டுக்கோ, எதுக்கு இப்படி சேர்த்து நீ என்ன செய்ய போகிறேன்னு கேட்டுச்சான். ஆனால் இந்த எறும்பு அதை கண்டுக்கவே இல்லையா. ஒரு நாள் மழை வந்துச்சான், சரிங்களா. அப்போ மழை வரும்போது இந்த எறும்புட்ட நிறைய சாப்பாடு இருந்துச்சு. இதுக்கு இந்த குருவி இதுக்கெலாம் மழை இதில் வெளியே போக முடியாத லெவலில் இருக்குது. அப்போ இந்த எறும்பு கிட்ட போய் கேட்டுச்சான், எறும்பே உன்கிட்ட சாப்பாடு இருக்கா? அதுவும் நாங்கள் நல்லா சாப்பிட்டோமே, நான் சாப்பிடலை, எனக்கு சாப்பாடு இல்லைன்னு கேட்டுச்சான். அப்போ நீ அநேக நாள் எங்களை நீ கிண்டல் பண்ணிடல, இப்போ நான் சேர்த்து வச்சதை வச்சு நாங்கள் வெயில் காலத்தில் சேர்த்து வச்சதை வச்சு நாங்கள் சாப்பிட்ருவோம், உனக்கும் இருக்குது எங்ககிட்ட நான் தாரேன்னு சொல்லி அப்படி எறும்பு கூட்டம்னு சொல்லிச்சான். அப்போது சோம்பேறியாக நாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கற்றுத்தருகிறது. அதுக்கு தலைவன் இருக்காங்களா? இல்லை. அதுக்கு எஜமான் யாரும் இருக்காங்களா? வேலைக்கு போ அப்படி யாரும் சொல்கிறாங்களா? இல்லை. அதை நீ சாப்பிடு, இதை நீ இப்படி சேர்க்கணும் நமக்குன்னு சொல்லி தராங்களா? இல்லை. அந்த ஆகாரத்தை கோடை காலத்தில் சேர்த்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கிறதா இருக்குது. எனவே நாம் சோம்பேறியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வேதாகமும் அழகாக கற்றுத்தருகிறது. எறும்பானது அநேக காரியத்தில் சோம்பேறியாக இருக்கிறது. என்னென்னா செல்வம், அந்த சுறுசுறுப்புள்ள கை தான் செல்வத்தை உண்டாக்குன்னு சொல்லி கற்றுத்தருகிறது. சோம்பேறியானவன் சொல்லலை, சுறுசுறுப்பாக இருக்கிறவங்க கை தான் செல்வத்தை உண்டாக்குமா. எனவே நாம் சுறுசுறுப்புள்ளவர்களாக இருப்போம். சோம்பேறியாய் இல்லாமல் சுறுசுறுப்பாய் நம்முடைய வேலைகளை நாம் செய்வோம். நாம் சோம்பேறியாக இல்லாமல் எறும்பு எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கோ அதை விட நாம் சுறுசுறுப்பாக இருக்க நாம் நம்மை பழக்குவித்து கொள்வோம். அவர் தான் நமக்கு எல்லாத்தையுமே கற்றுத்தருகிறார். வேதாகம் அழகாக சொல்லித்தருது. சோம்பேறியாக நாம் இருக்கக்கூடாது, சரிங்களா. நாம் சோம்பேறியாக இராதவாறு மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் சுறுசுறுப்பானவர்களாய் நாம் இருக்க நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்வோம். ஆமென்.